இப்போ நம்ம இருக்கிற கிகாலி சிட்டி தான் ஆப்பிரிக்காலேயே ரொம்ப சுத்தமான நகரம். யூத் பாப்புலேஷன் அதிகம் இருக்க நாடு வந்து இந்த ருவாண்டா தான். வந்து கொடுத்துட்டாருங்க பேலன்ஸ் போய் வாங்கிட்டு வந்து தங்கமான மனுஷங்க. தேங்க்யூ பிரதர். 2 பிரதமர்கள் ஒரே நாளில் இறக்குறாங்க இந்த கேபிட்டலில். இதெல்லாம் பார்த்ததுன்னு வைங்களேன் கண்ணில் கண்ணீரே வந்துடுங்க. அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்த்துட்டு. எனக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க, forgiveness. Friendly are going. Fine brother. All good brother. Yeah, this is Kivirango market. Kivirango market. Yeah, I go. ஓகே, கிளம்பலாங்களா? அடுத்த நாள் மதியம் 12 சும்மா அப்படியே ஒரு 26 டிகிரி சூரியன் பட்டையை கிளப்புது. சூப்பராக பார்த்துக்குச்சு நம்மளோட இந்த லாட்ஜு. வைப்ரண்ட் லாட்ஜ். ரூமு நல்லா இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதை விட அட்டகாசமாக இருந்தது. ஆம்லெட்டு, ப்ரெட்டு, அட்டகாசமான இந்த ருவாண்டன் டீன்னு பட்டை கிளப்பிட்டாங்க. ரூமெல்லாம் சூப்பர். பட் எங்கேயோ இங்கே ரோடு போடுற வேலை நடந்துகிட்டு இருக்க மாட்டிருக்கு. அதான் கொஞ்சம் ரேஞ்சாக இருக்குது இடம். சரி பரவாயில்ல வாங்க. ஓகே வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 13 இருக்கோங்க. அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிப்பில் 4 நாடுகள் முடிச்சுட்டு 5வது நாடான ருவாண்டா வந்துட்டோம். முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. ருவாண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்லாக்டு கண்ட்ரி. சுற்றி எல்லாமே வந்து நாடுகள் தான் இருக்குது, கடல் கிடையாது. மேப் பார்த்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா உகாண்டா இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா புருண்டின்னு ஒரு குட்டி நாடு இருக்குது. அப்படியே ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டன்சேனியா இருக்குது. வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவான டிஆர்சி இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த நாட்டோட கேபிட்டல் கிகாலியில் இருக்கோம். ஸோ யூஸ்வலாக இந்த ருவாண்டா வந்து இந்த ஆஃப்ரிக்காலேயே ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடில் ருவாண்டா ஒன்றுங்க. அதுவும் இந்த வளர்ச்சி கடந்த 30 வருடங்களில் எட்டப்பட்டது. இப்போ நம்ம இருக்கிற கிகாலி சிட்டி தான் ஆஃப்ரிக்காலேயே ரொம்ப சுத்தமான நகரம். மோஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி இன் ஆஃப்ரிக்கா, கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா ருவாண்டா. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஒரு புவரான ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட நாடு எப்படி வந்து வெகுண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ஒரு உழைப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைந்த ஆஃப்ரிக்கா ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நாடாக மாறியிருக்கு அப்படிங்கிறத குட்டி ஸ்டோரியோட சோகமான ஒரு மெமோரியலோட இன்றைக்கி அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த சிட்டியை. போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். யூஸ்வலாக இதை வச்சு இந்த கண்ட்ரி ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் உலகத்தில் இப்போ நடந்துகிட்ருக்க பல பிரச்சனைகள், நடந்த பல மிகப்பெரிய ஒரு சம்பவங்களுக்கும் இப்போ நம்ம போகிறதுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடாதது, ஆனால் நடந்துருச்சு. இந்த ருவாண்டா நாடே வந்து இதுக்கு வந்து எத்தனை வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி இது இவங்களோட இதிலேருந்து அழிக்கவே முடியாது. அப்படி ஒரு வரலாறு இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்ந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போராடி பல நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட்டோட இதனால இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நோக்கி போயிட்டுருக்கு இந்த நாடு ருவாண்டா. நம்ம வந்து டவுன் பஸ்ஸில் போக முடியுமான்னு தெரில. போடாலே போயிடலாமா? ஹலோ பிரதர், கிகாலி மெமோரியல். Genocide memorial. Yes. Okay. How much? 1,000. Yes. Okay, we go. 1,000ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 60 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. இங்கே வந்து போடா தான் ஃபேமஸ். ஆனால் முக்கியமானது இது மஸ்ட்டுங்க, இங்கே போட்டே ஆகணும். நம்ம தலைக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. இங்கேருந்து 6 கிலோமீட்ரு அது மெயின் டவுனில் இருக்க. போகலாம். இந்த நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வேணாலும் இந்த போடாலே போய்க்கலாங்க. 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்தா போதும். இப்போ இந்த வந்து 6 கிலோமீட்டருக்கு 60 ரூபா கொடுக்குறோம். பரவாயில்ல, இல்லை 10 ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு இது சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோலை நான் பார்த்து சொல்கிறேன். எங்கேயுமே இருங்க குப்பையே பார்க்க முடியாதுங்க. நீங்கள் இப்படி ஒரு சிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்ரிக்காலே கிடையாது. அந்த நாடே இந்த மாதிரி ஒரு நாடே ஆஃப்ரிக்கா கிடையாது. அந்தளவுக்கு இருக்குது.
ஒரு கேபிட்டல் சிட்டியில் இருக்கும், சிட்டி சென்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஊட்டி கூட இந்த இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ அழகாக இருக்காது. இந்த பக்கம் தான் ஒரு யூரோப்பியன் மலை கிராமம் மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஆனால் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, உலகத்திலேயே நெருக்கடி, அதாவது டென்ஸ்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்கள்ல, நெருக்கடி மிகுந்த நாடுகளில் இதுவும் ஒன்றுங்க. ஆப்பிரிக்காலேயே மோஸ்ட் டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிறது இந்த நாடு தான். குட்டி நாடு, ஆனால் மக்கள் வந்து 1.3 கோடி பேர் இருக்காங்க. அதனால் பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி. இந்த கிகாலியில் மட்டும் 20 லட்சம் பேர் இருக்காங்க. 90% பேர் வந்து இங்கே கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் இஸ்லாம் மக்களும் இருக்காங்க. பெட்ரோல் பங்க்கு, பெட்ரோல் வந்து 1860 ரூவண்டன் ஃப்ராங்க்குங்க போட்டிருக்கு. 100 ரூபா மேலே வருது பெட்ரோலு. பெட்ரோல் இப்போ ஜாஸ்தி தான். நம்ம கரெக்டாக அரௌண்டு 110 ரூபா பக்கம் வருதுங்க பெட்ரோல். நம்ம ஊரோட ஜாஸ்தி. பட் ஆனால் பக்கத்து நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இங்கே சீப்பாக தான் இருக்குது போடா. ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சா தெரியும், எல்லா இடங்களையும் பார்க்கலாம், வயசானவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த நாட்டில். ஆப்பிரிக்காலேயே வந்து மிக இளைஞர்கள் பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன் அதிகம் இருக்க நாடு வந்து இந்த ருவாண்டா தான். இந்த நாட்டோட 75% வர பேர், அதாவது 1.2 கோடியில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70-80 லட்சம் பேர் வந்து 30 வயசு கீழே தான் இருக்காங்க. ஸோ யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் ஆஃப்ரிக்கா இப்போ நம்ம இருக்கிற ருவாண்டா தான். ஸோ இதுவுமே இந்த நாட்டோட அசுர வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. யூத் பாப்புலேஷன் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இந்த வேர்ல்டுங்க. ஜப்பான் இதுக்கெல்லாம் அப்படியே நேர் எதிர். ஜப்பான்லாம் வயசானவங்க தான் அதிகமாக இருக்காங்க, யூத்தே இப்போ அதிகமாக இல்லை. குழந்தைகளும் பெருசாக பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க, விருப்பம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நேர் எதிர் இந்த ருவாண்டா. அது 30 வயசுக்கு மேலேயே 30% தான். அப்போ நீங்கள் வயசானவங்களாம் 60 வயசுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஊட்டியில் இருக்க மாதிரி அந்த மாதிரியான மரங்கள், ஹில் ஸ்டேஷன் மரங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக. நல்லா வளமான நாடு. நிறைய குட்டி குட்டி இது இருக்குதுங்க, ஏரிகள் இருக்குங்க இந்த நாட்டில். நம்ம வரும்போது கூட முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அந்த பார்டர்லேயே ஒரு அட்டகாசமான லேக் இருந்தது, ஒரு வாட்டர் ஃபால் இருந்தது. வந்தாச்சுங்கன்னு நினைக்கிறேன். மெமோரியல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஜெனோசைட் மெமோரியல். 5000 கொடுக்குறாங்க, மிச்சம் கொடுப்பாரு. சேஞ்ச் இல்லையா இருக்கு அவர்கிட்ட. சரி கேட்டு கொடுப்பார். சரி வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வந்து கொடுத்துட்டாருங்க, பேலன்ஸ் போய் வாங்கிட்டு வந்து. தங்கமான மனுஷங்க. தேங்க்யூ பிரதர். இங்கே வந்து எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு போய் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான். சேஞ்சை மாற்றிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. அவர் நினச்சா அப்படியே போயிருந்துருக்கலாம், யார் கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளோ மக்கள் தங்கமாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. ஆஃப்ரிக்காலே ஒன் ஆஃப் த இல்லை தி சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ருவாண்டா தாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு. ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய வராங்க. முக்கியமாக டூரிசமும் ஒரு முக்கியமான ரெவன்யூங்க இந்த நாடை பொறுத்தவரை. தேங்க்யூ பிரதர் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இவர் இங்கே தான். After here we can close and then after checking ஓகே we open the camera. ஓகே நான் ஆஃப் பண்ணிடுறேன், இது பண்ணிட்டு போகணும் மாட்டிருக்கு. ஒரு சின்ன செக்யூரிட்டிக்கு முடிச்சு அப்படியே வரோங்க. இந்த செகம் உள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கிகாலி ஜெனோசைட் மெமோரியல். கேள்விப்பட்டிருப்பீங்க. 1994 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடந்ததுங்க. கிட்டத்தட்ட 1,10 லட்சம் பேருக்கு மேற்பட்ட இந்த லோக்கல் டுட்சி இன மக்கள் வந்து சாகடிக்கப்பட்டாங்க ஹுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்டால். ஒன் ஆஃப் த சேடஸ்ட் என்ன சொல்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ருவாண்டன் ஹிஸ்ட்ரியில் சொல்லணும்னா ருவாண்டன் ஜெனோசைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏப்ரல் 6 2 பிரதமர்கள் இந்த கிகாலியில் ஒரு குட்டி ஹெலிகாப்டரில் பறக்கிறாங்க. அவங்க வந்து ஹுத்து இனத்தை சேர்ந்தவங்க. அப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது. 2 பிரதமர்கள் ஒரே நாளில் இறக்குறாங்க இந்த கேபிட்டலில்.
ஒன்று இந்த கிகாலியோட பிரசிடெண்ட்டு, கீழே பேர் போடுறவங்களுக்கு. இன்னொன்று புருண்டி, பக்கத்து நாடான புருண்டியோட பிரசிடெண்ட்டு. 2 பேருமே ஹுத்து இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதோட பழி டுட்ஸீஸ் இன மக்கள் மேலே வருது. ஸோ இந்த ஹுத்து வெறியர்கள் வந்து வெறிகொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த துட்சி இன மக்கள் மேலே. கிட்டத்தட்ட 100 நாட்களில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சாகடிக்கப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் துயர இனப்படுகொலை சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கிகாலி ஜினோசைட் மெமோரியல். ஸோ இந்த ஜினோசைட்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஆரம்ப காலங்கள்லேருந்தே இது ஜினோசைட் நடந்து வந்து உலகத்திலே மாபெரும் ஜினோசைட் நமக்கு தெரிஞ்சது. இந்த அமெரிக்க பழங்குடியின மக்களை இந்த ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்க கண்டத்தில் போய் பல மில்லியன் கணக்கான இந்த மக்கள் வந்து செத்தாங்க. அது வந்து இவங்க அதாவது சுட்டு அந்த மாதிரிலாம் கொல்லலை. இந்த நோய்கள், இந்த யூரோப்பியர்கள் கொண்டு வந்த நோயினால், அடக்குமுறையினால் இது மாதிரி பல்வேறு மில்லியன் கணக்கில் மக்கள் செத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மாபெரும் ஜெனோசைடாக வந்து ஹிஸ்ட்ரியில் கருதப்படுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2ஆம் உலகப் போகிறப்ப வந்து யூதர்கள் இனப்படுகொலை, அது ஒரு மிகப்பெரிய இதாக பார்க்கப்படுது. ஹோலோகாஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஹிட்லர் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் கம்போடியாவில் பால்பாட் உங்களுக்கு தெரியும், அந்த கெமர் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கெமர் பிரசிடென்ட் அந்த டைமில் ஆண்ட வந்து 1975 to 79 நினைக்கிறேன். போல்பாட் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அங்கே இருக்க மக்களை வந்து கொடுமைப்படுத்தி கொன்னார். பல லட்சம் மக்கள் இறந்தாங்க. 10-20 லட்சமோ 30 லட்சம் மக்கள் பக்கம் இறந்துருக்காங்க கம்போடியாவில். கெமர் ரோக் கேபிட்டல் பினம் ஃபென். அங்கே வந்து ஒரு இதை பற்றின ஒரு மெமோரியிலே இருக்குது. ஸோ நான் அது 2013 போகும்போது போயிருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நான் வீடியோ எடுக்காதங்காட்டி அது இல்லை. நம்ம கம்போடியா போகும்போது அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மறக்க முடியுமா நம்ம தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தில் நடந்த தமிழர்களை பண்ண இனப்படுகொலை, தமிழ் இனப்படுகொலை ஸ்ரீலங்கன் பண்ணது ஆர்மி இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அந்த காசாவில் பார்க்குறோம், பாலஸ்தீன மக்களை வந்து இனப்படுகொலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை வந்து அந்த இவங்க இனப்படுகொலை பண்ணது, பக்கத்து நாடான மியான்மார் பர்மாவில் நடந்த இனப்படுகொலை. இப்போ அந்த உய்கர் முஸ்லீம்ஸ் வந்து சைனாவில் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இது மாதிரி அப்புறம் அந்த யாலிடி முஸ்லீம்ஸ்னு நினைக்கிறேன், ஈராக்லேயோ அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி உலகத்தில் இன்னமும் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த இனப்படுகொலைகள் இது வரைக்கும் நிறுத்தவே இல்லை, இன்னுமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய துயரமான இதுங்க. போர்களும் நிற்கலை, இந்த இனப்படுகொலையும் நிற்கலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இனப்படுகொலையோட மெமோரியல் தான், நினைவிடம்னா அது. இந்த கிகாலியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 டுட்சி இன மக்களை வந்து கொன்னாங்க ஹுத்தூஸ். இங்கே தான் வந்து உங்களுக்கு அவங்கள வந்து புதைச்சாங்க, பரி பண்ண இடம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மெமோரியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வரலாற்றை தாம் பண்ணின மாபெரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக இந்த நாடு வந்து இனிமேல் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லா இனங்களும் சமம் தான், எல்லா உயிரும் சமம் தான், நம்ம ஒன்றா இருக்கணும், இந்த நாட்டை வந்து வளப்படுத்துவோம் அப்படின்ட்டு ருவாண்டன் பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ் RPF அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பிரசிடெண்ட் பால் ககாமே. ஸோ அவர் தான் இந்த நாட்டோட ஒரு நிரந்தர பிரசிடெண்ட்டே வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருக்கார் 2000 அந்த ஜினோசைடை வந்து தடுத்து நிறுத்தி அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போனதில் மாபெரும் பங்கு இந்த நாட்டோட இப்போதைய பிரசிடெண்ட் பால் ககாமையை தான் சாரும். அதோட முக்கிய பங்கு வச்சது வந்து ருவாண்டன் பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ் RPF அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ஏன் இவங்களுக்குள்ள இனப்பகை, இது யார் உண்டாக்குனா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உள்ளுக்குள்ளே அந்த நடந்த ஜினோசைட் பற்றியும் எதனால் வந்து இதெல்லாம் நடந்ததுங்கிறத பற்றியும் இந்த மக்களோட இந்த மெமோரியல் அது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் சேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, இப்போ தான் கேள்விப்பட்டேன், உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க வேணாம், விட மாட்டாங்களாமா. நம்ம சுற்றியும் இங்கே எங்கே வேணாலும் எல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த இதுக்குள்ளே மட்டும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கிறாங்க. ஸோ காலங்காலமாக இருந்த அந்த ஒரு இனப்பகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து விட்டு எரிஞ்சுது. ஃபைனலாக வந்து இந்த இனப்படுகொலையில் வந்து முடிஞ்சுது. 10 லட்சம் பேர் வந்து அதுக்கு விலை கொடுக்க வேண்டியது இருந்தது. இது வந்து ஃப்ரீ என்ட்ரிங்க. பட் ஆனால் ஆடியோ கைடட் டூர்ஸ் இருக்குது, அதுக்கு வேணால் நம்ம காசு கொடுத்து இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,000 இது வைக்கல ருவாண்டன் ஃப்ராங்க்கு. பட் ஆனால் ஃப்ரீ. அதை பற்றின விஷயங்கள், அதை பற்றின கிஃப்ட் ஷாப்பு எல்லாமே இருக்குது. நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். அவ்வளோதாங்க, முடிச்சு வெளியே வந்துட்டோம். ஒரு சின்ன ஒரு படம் காட்டினாங்க, எப்படி வந்து
சர்வைவர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த இறந்தவங்களோட பொண்ணுங்க பையங்கள்லாம் அவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி அந்த டைமில் 94 அவங்க என்ன நடந்தது, அவங்க குழந்தையாக இருக்கும்போது எப்படி அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொன்னாங்க, அதை பற்றின ஒரு உருக்கமான ஸ்டோரி. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த படுகொலை நடந்த விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு படம் மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது, பட் வெளியில் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதுக்கே சோகமாக இருக்கே, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு நடந்திருக்கவே கூடாத ஒரு விஷயங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது தான் இதில் ஒரு கொடுமையான விஷயம். முடிஞ்சது மெமோரியல் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். எங்கெங்க வீடியோ எடுக்கிறது, பயங்கர சங்கடமாக இருந்தது. ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி, அதாவது இங்கே எப்படி அந்த இனப்படுகொலை நடந்தது, அதுக்கு முன்னாடி அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் ஜெனோசைட் அப்போ என்னென்ன நடந்தது, ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்ட்ரி எப்படி இதை நோக்கி பீஸ் அண்ட் ரீகான்சிலேஷன், அதாவது இதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத விளக்கியிருந்தாங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கொல்லப்பட்ட மக்களோட மண்டையோடுகள், எலும்புக்கூடு அதெல்லாம் இருந்தது, அவங்களோட துணி இதெல்லாம் இருந்தது, கொல்லப்பட்டவங்களோட ஃபோட்டோஸு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து சர்வைவர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த இதில் வந்து தப்பிச்சு இது பண்ணவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்த அந்த பேட்டிகள் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே ஃபோட்டோ டிவி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிக்சர்ஸு அந்த இதெல்லாம் பார்த்ததுன்னு வைங்களேன், கண்ணில் கண்ணீரே வந்துடுங்க. அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்த்துட்டு எனக்கு. இதுக்கு கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே பேசுகிறது வந்து அது நல்லா இருக்காது சரியா. ஏன்னா அது ஒரு சோகமான இடம், மக்கள் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதையும் மீறி வந்து வீடியோ எடுத்தால் சரியாக இருக்காதுன்னு தான் இப்போ வந்து அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம்னா ருவாண்டன் ஹிஸ்ட்ரியும் சொல்ல வேண்டியது இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் இருந்தது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. பட் ஆனால் அத்தனையும் சொன்னால் சரியாக வராது. ரொம்ப சுருக்கமாக நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சில 1000 வருடங்களாகவே வந்து இந்த ருவாண்டா பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்து தான் வந்துட்டுருக்குறாங்க. முக்கியமாக வந்து அந்த ஹண்டர் கேதரர்ஸ், இந்த மாதிரி வேட்டையாடி வாழ்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பண்டு இன மக்கள் வந்து இந்த பண்டு எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்த்துருப்போம். கென்யா எல்லா ஹிஸ்ட்ரியும் காமன் ஹிஸ்ட்ரி தான். இந்த பண்டு இன மக்கள் வந்து அந்த சென்ட்ரல் மற்றும் நார்தர்ன் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காலெல்லாம் இருந்தால் அப்படி வராங்க. முக்கியமாக இந்த நைஜீரியா, சேடு, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அப்படியே இடம்பெயர்றாங்க சென்ட்ரல் மற்றும் சதர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பசைன்னு இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப வறண்டு காணப்பட நிலப்பகுதிகள் அங்கே எல்லாமே நார்தர்ன் ஆஃப்ரிக்காவில். இந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவும் சதர்ன் ஆஃப்ரிக்காவும் தான் ஓரளவுக்கு பச்சை பசைன்னு இருக்கும், இந்த விவசாயத்துக்கு உகந்த நிலங்கள். ஸோ அந்த பண்டு இன மக்கள் வந்து முக்கியமாக வந்து விவசாயம் செஞ்சு வாழ்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாமே 1ஆம் செஞ்சுரி ஏடிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைக்ரேஷன் நடக்குது, இடம்பெயர்தல். அப்படியே இந்த ஒவ்வொரு நாடுகளாக கென்யா, டென்சேனியா, இங்கே ஒவ்வொரு இடங்களாக வந்து செட்டில் ஆகிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும். அந்த பண்டுங்கிறது ஓவரால் இதுங்க, இதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி இனங்கள் இருக்குது. ஸோ அப்படி வந்து இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த டுட்சி மற்றும் ஹுத்து, இந்த 15ஆம் நூற்றாண்டு அப்போ இந்த டுட்சியோட கிங்டம் இங்கே இருந்ததுங்க. இங்கே வந்து அரசாட்சி தான் நடந்தது, டுட்சியோட அரசன் தான் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகுது, வழியாக அரசாட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ முக்கியமாக இந்த நாடு வந்து முதலாக வந்து யூரோப்பியன் காலனைசர்ஸ்னால் வந்து காலனி ஆதிக்கம் வந்து செலுத்த தொடங்கியது வந்து 19ஆம் நூற்றாண்டு முடிவில் 1890s 1960, அதாவது 16, அதாவது 1ஆம் உலகப்போர் முடிகிறது வரைக்கும் இங்கே ஆட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, அதாவது ஜெர்மன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவோம்ல, அதோட ஒரு பகுதியாக இது இருந்தது ருவாண்டா. ஸோ அதுக்கப்புறம் 1ஆம் உலகப்போருக்கு அப்புறம் முடிவுக்கு அப்புறம் இங்கே வந்து ஃப்ரான்ஸுக்கு மேலே ஒரு குட்டி நாடு இருக்குது தெரியுங்களா, பெல்ஜியம். ஸோ அந்த பெல்ஜியம் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றுறாங்க, பெல்ஜியம் ட்ரூப்ஸு. அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இப்படி காலனியாகவே மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லை, ருவாண்டாவையும் கீழே வந்து உருண்டி, ஆக்சுவலாக புருண்டி தான் அப்போ உருண்டி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ருவாண்டா உருண்டி அப்படிங்கிற ஒரு இதை க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க காலனி ஆதிக்கமாக. அவங்க பீரியடு தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இங்கே இந்த என்ன சொல்கிறது இன வேற்றுமை மற்றும் இவங்களுக்குள்ள இந்த இனப்பகையை உருவாக்குனது வந்து பெல்ஜியன்ஸ் தான், இந்த காலனி ஆதிக்கவாளர்கள் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் உள்ளே வந்தவங்க இவங்கெல்லாம் ஒன்று மண்ணா சந்தோஷமாக வந்து ஒன்றா தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. டுட்சி மற்றும் ஹுத்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் டுட்சி இன மக்கள் எல்லாமே வந்து இந்த நைல் இனப்பகுதி, அதாவது எத்தியோப்பியாவிலேருந்து வந்தவங்க, அவங்க வந்து கொஞ்சம் சுப்பீரியரு. அதே சமயம் இந்த ஹுத்து இன மக்கள் வந்து இந்த இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, இதிலேருந்து வந்தவங்க, அதாவது சேடு அந்த நாடுகள்லேருந்து வந்தவங்க, நைஜீரியா பக்கத்தில் இருக்கும் சேடு, அதிலேருந்து வந்தவங்கங்கிற மாதிரி இது இருக்குது. பட் எதுவுமே தெளிவான ஒரு இது இல்லை. இவங்கெல்லாம் ஒன்று மண்ணா நல்லா தான் இருந்திருக்காங்க.
இங்கே வந்து பல்வேறு வந்து பரம்பரைகளாக வாழ்ந்துருக்காங்க, கிளான்ஸாக. அதில் ஒரு குட்டி குட்டி இனங்கள் தான் வந்து இந்த டுட்சி, ஹுத்து மற்றும் ஸ்துவா. இவங்க தான் 3 முக்கியமான இது. எதை வச்சு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்த பெல்ஜியன் காலனைசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டுட்சி இன மக்களை பார்த்து நீங்கள் தான் வந்து சுப்பீரியர், நீங்கள் தான் வந்து அவங்கள விட திறமையான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இந்த டுட்சி இன மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டில் ரான்ச்சர்ஸுங்க, அதிகமாக ஆடு மாடு வளர்க்குறவங்க, அதை வச்சு இது பண்ணுறவங்க. அதே சமயம் இந்த ஹுத்து இன மக்கள் வந்து ஃபார்மர்ஸ், அதிகமாக விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உள்ளே வந்த பெல்ஜியம் காலனைசர்ஸு துட்சி இன மக்களை வந்து நீங்கள் தான் வந்து அவங்களோட சுப்பீரியரு, நீங்கள் தான் வந்து ஆடு மாடலாக வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் வந்து அவங்களோட பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன வேறுபாடை இது மூலிமா பிரிக்கிறாங்க. அதாவது சோஷியல் கிளாஸ் மூலிமாவும் பணம் யார் அதிகமாக இருக்குது, யார் வந்து ஆடு மாடு வளர்க்குறாங்களோ அவங்க வந்து பெரிய ஆளுங்க, விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறுபாடை க்ரியேட் பண்ணுறாங்க சோஷியல் இது மூலிமா. அதாவது நீங்கள் 10 மாடுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் இதை படித்தேன் நான், இந்த இது ஆன்லைனில் இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருந்தது. நீங்கள் 10 மாடுகள் மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டுட்சி, 10 மாடு கீழே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹுத்து. அதாவது அதிகமாக ஆடு மாடுகள் இது பண்ணுறவங்க வளர்த்து கேட்டில் ரான்ச், அதாவது கால்நடைகள் வளர்க்குறவங்க டுட்சி. இன்னும் விவசாயம் பண்ணுறவங்க, அதிகமாக பணம் அதிகமாக இல்லாதவங்க, அந்த டைமில் அதுதான் வந்து பெரிய இதாக இருந்தது. ஸோ அப்படின்னு ஒரு இதை பிரித்து 1930s 1932 ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் பெருசாக வந்து இந்த மக்களுக்குள்ளே பெருசாக இன வேறுபாடோ பகையோ பெருசாக இல்லை. ஆனால் இவங்க வந்து ஒரு ரேஷியல் இதை தூண்டி விட்டு இன பகையை தூண்டி விட்றாங்க. 2 இது மத்தியில் ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஐடி கார்டில் இதை வச்சு ஐடி கார்டு கொடுக்குறாங்க, ரேஷியலை வச்சு, இன பாகுபாடை வச்சு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஐடி கார்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டுட்சி, இல்லைன்னா நீங்கள் வந்து ஹுத்து, இல்லை நீங்கள் துவா, அப்படி இந்த 3 இனங்கள் இருக்குது. அவங்களுக்கு தனித்தனியாக ஐடி கார்டு கொடுத்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் கவர்மெண்ட்லேயும் இதுலேயும் எல்லாத்துலேயுமே போஸ்ட் கொடுக்கறது, அதிக முன்னுரிமை வந்து டுட்சி இன மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹுத்து இன மக்களுக்கு ஒரு இன வெறியை உருவாக்குது. பட் இப்படி போயிட்டுருக்குங்களா. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வந்து சுதந்திரம் அடையுது, அப்போ 1950s வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது சுதந்திரத்துக்காக. ஸோ ருவாண்டன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, 1959 to 1961. ஸோ அதுக்கப்புறம் பெல்ஜியம் வந்து இந்த 2 நாடுகளுக்குமே, ருவாண்டா, புருண்டி, 2க்குமே தனித்தனியாக பிரித்து சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜூலை 1, 1962 அதில் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ருவாண்டா அப்படிங்கிற ஒரு புது நாடு உருவாகுது. உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து அந்த டைமில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஹுத்து இன மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. என்ன தான் அவங்க வந்து கம்மி இது இருந்தால் கூட, ஃபார்மிங் பண்ணால் கூட, அவங்களுக்கு சோஷியல் ரீதியாக பெருசாக இது கொடுக்கலனா கூட, பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நாட்டில் 80% மேலே ஹுத்து இன மக்கள் இருக்காங்க. 17-18% வந்து டுட்சி இன மக்கள் இருக்காங்க. 1 to 2% தான் வந்து துவா அந்த ஒரு அப்படின்ன மக்கள் இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, என்ன தான் வந்து அந்த பெல்ஜியம் காலனி ஆதிக்கத்தில் டுட்சி இன மக்களுக்கு பெரும்பான்மை, அவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை கொடுத்தா கூட, சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹுத்து இன மக்களுக்கு அவங்கள்டிருந்து பிரசிடெண்ட் உருவாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹுத்து ஆல்ரெடி அவங்க மனசில் வந்து இது இருக்கும்ல, ஒரு தாழ்வு மனப்பான்மை மற்றும் நமக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல, டுட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க பெல்ஜியன், அந்த இனவெறி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த 15% டுட்சி இன மக்களை. இதுக்கு ஒரு மாதிரியாக அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த டைமில் தான் 1990s ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருது இந்த ஒரு மக்களை இவங்களெல்லாம் இது பண்ணி வந்து கூட்டு போய் டுட்சி இன மக்களை வந்து ஜெயிலில் அடைக்கிறது, அவங்களை கொல்றது, ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஒரு டுட்சியிலேருந்து ஒரு இது உருவாகுதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்காக, தம்மின மக்களுக்காக, தம்மளை காப்பாற்றுறதுக்காக அவங்களதுலேருந்து ஒரு ருவாண்டன் பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஆர்பிஎஃப் ஃபோர்ஸா இல்லை எஃப்க்கு வந்து கரெக்டாக இன்னொரு இது தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது உருவெடுக்குது. அதே சமயத்தில் 93 வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை உருவாகுது, ஆர்பிஎஃப்க்கும் இந்த ப்ரெசன்ட் ரூலிங் ஹுத்து கவர்மெண்ட்டுக்கும். இந்த இது இருக்குது தெரியுங்களா, அந்த அருஷா, முக்கியமான டன்சேனியா ஊர், அந்த இடத்துல வந்து ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை உருவாகுது. நீங்களும் இது பண்ண வேண்டாம், நாங்களும் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி. பட் இது உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. பட் அதையும் மீறி என்ன ஆச்சுன்னா 1994 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 நாடுக்குமே, புருண்டியும் சரி, இந்த பக்கத்து நாடு இது ருவாண்டாவும் சரி, இந்த 2 பிரசிடெண்ட்டுமே ஹுத்து இனத்தை சேர்ந்தவங்க. நான் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து இங்கே கிகாலியில் வந்து ஹெலிகாப்டரில் பறந்துட்டு இருக்கும்போது
யாரோ வந்து இது பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணி டோட்டலாக சுட்டு வீழ்த்திட்டாங்க ஹெலிகாப்டரையே. ஸோ 2 பிரசிடெண்ட்டும் ஒரே நாளில் இறக்குறாங்க. அதனோட பழி வந்து டுட்சி மேலே விழுவுது. அது யார் பண்ணாங்கிறது உறுதியாக இன்னும் தெரியல, அது யாரும் ஏற்றுக்கல. பட் ஹுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த டுட்சி தான் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த டுட்சி இனத்தையே வந்து அழிச்சிடணும், இனத்தையே வந்து கருவறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் மாஸ் கில்லிங்ஸ் கொலை ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து அடுத்த நாள்லேருந்தே ஒவ்வொரு குடும்பமாக போய் ஐடி கார்டை காட்ட சொல்லி துட்சி இனத்தவராக இருந்தால் வந்து எல்லாத்தையும் கொல்றது, குழந்தைங்க முன்னாடியே வந்து அவங்க ஃபேமிலியை கொல்றது, அப்புறம் குழந்தைகளையும் கொல்றது. சில போர்களில் சில இனப்படுகளில் கூட குழந்தைகளை யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ருவாண்டன் ஜினோசைடில் குழந்தைகளையும் கொன்னாங்க. குழந்தைகளை முன்னாடி அப்பா அம்மாவை கொன்னுட்டு குழந்தைகளையும் கொன்னாங்க. இந்த ஹுத்துவில் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்களா, அவங்கள வச்சு இதை வந்து இது பண்ணாங்க. சில பெண்களை வந்து இது பண்ணாங்க, மியூட்டிலேட்டா அதுக்கு பேர். அதாவது வந்து இது அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தையே பிறக்கக்கூடாது அந்த மாதிரி இது பண்ணுவாங்கள்ல, அது பண்ணாங்க. இந்த மாதிரி அதாவது என்னென்னா இந்த இனத்தையே மொத்தமாக அழிச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து டுட்சிங்கிற ஒரு இனம் வந்து ஒரு ஆள் கூட ருவாண்டாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹுத்தூஸ் இருக்காங்கல்ல, அதில் வந்து அந்த எல்லாரும் கிடையாது, அதில் ஒரு பகுதி வந்து அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அதாவது இந்த இனவெறி கொண்ட அந்த ஒரு குழு தனியாக அந்த அப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த வன்முறையை கட்டவிழ்க்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் அதான் கவர்மெண்ட்டு தான் இல்லையே, பிரசிடெண்ட் இறக்குறாரு, அடுத்த நாள் வந்து இதுலேருந்து இந்த இது ஆரம்பிச்சிருது. லாலெஸ்னஸ் ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க, சூறையாடுறாங்க. இதை வந்து தடுத்து நிறுத்த வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய சபை வந்து எந்த விதமான ஃபோர்ஸ் ஒரு சில இது அனுப்புகிறேன்னு சொன்னால் கூட அதை ப்ராப்பராக எதுவும் வந்து சேரலை. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 100 நாள் ஆகிடுது. 100 நாளில் ருவாண்டன் கேபிட்டல் கிகாலியில் மட்டும் 2,50,000 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மாபெரும் துயரம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இது ஸ்டாப் ஆச்சுன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பித்தது. ஜூலை அந்த டைமில் வந்து இந்த இருக்காங்கல்ல ருவாண்டன், இப்போ நான் சொன்ன மாதிரி பேட்ரியாட்டிக் இவங்க RPF. ஸோ இவங்களோட தலைவர் தான் வந்து பால் ககாமே. ஸோ இவங்க வந்து உடனே உள்ளே வந்து எப்படியாவது இந்த இதை நிறுத்தணும், இனப்படுகொலை நிறுத்தி கஷ்டப்பட்டு போராடி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த RPF வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹுத்து இன மக்கள் அவங்களாம் வந்து ஓடி ஒளியிறாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளே இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து மீண்டும் RPF இருக்குல்ல, அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க ருவாண்டாவை. அதுக்கப்புறம் அவங்களிலிருந்தே ஒரு பிரசிடெண்ட் உருவாகிறார் இந்த நாட்டுக்கு. பட் ஆனால் பால் ககாமே தான் 2வது பிரசிடெண்ட் 2000லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அவர் நிரந்தர பிரசிடெண்ட்டாகவே உருவாயிட்டார். பட் என்னென்னா நம்ம பண்ணது இந்த நாட்டில் நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை. அது வந்து தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் வந்து இந்த நாட்டை உயர்த்தணும், ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சீர்திருத்தங்கள், பல்வேறு விஷயங்கள் கொண்டு வராங்க. க்ளீனாக வைக்கிறதுலேருந்து, எஜுகேஷன்லேருந்து, விமென் எம்பவர்மெண்ட்லேருந்து. அதாவது சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த நாட்டோட பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 60% மேலே பெண்கள் தான் வந்து எம்பின்னு சொல்லுவாங்கள்ல இதாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உமனுக்கு முன்னுரிமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டைமில் நிறையா ஹுத்தூஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த டைம் வரைக்கும் அதுக்கப்புறம் இருந்து இந்த நாடு வந்து இவங்க கையில் தாங்க இருக்குது, டுட்சி கையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து மன்னிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் தவற ஒத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஹுத்துவிலேருந்து யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்களாம் சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள கொல்லலாம் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி சர்வீசஸ்லாம் பண்ணி திரும்பவும் வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஆனால் எல்லா மக்களும் ஹுத்துவிலேருந்து டுட்சியிலேருந்து எல்லாரும் வந்து பழசை மறந்துட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே வந்து எந்த இனப்பகையும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரே நம்ம நாட்டு வந்து ஒரே ருவாண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சமாதானத்தையும் இந்த நாட்டோட வளர்ச்சியும் நோக்கியும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாபெரும் ருவாண்டன் இனப்படுகொலையோட ஒரு குட்டி வரலாறு, இதை சொல்லிட்டேன். இதிலிருந்து ஒன்று தான் தெரியுது, யார்கிட்டையுமே எந்த இதுலேயுமே இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த இனத்தை காட்டியோ இல்லை இது எதையோ வேறுபாட்டை காட்டி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வன்மத்தை வளர்த்துட்டே வந்தோம்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வன்முறையாவோ இல்லை இந்த இனப்படுகொலையாவோ வெடிக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், ஸோ ஒன்று இருந்த மக்களை இனவாரியாக, சமுதாய இதுவாரியாக, பணவாரியாக பிரித்து நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதை உருவாக்கினது இந்த பெல்ஜியன் காலனிவாதிகள். இவங்க பண்ண வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகை மனசுல ஏறி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெடித்து
அது வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் இனப்படுகொலைக்கே வந்து வித்திட்டுருக்குன்னு சொன்னால் வந்து அது இது கிடையாது. ஸோ இதிலிருந்து வந்து நம்ம வரலாற்றில் நம்ம சொல்ல வேண்டது ஒன்று தாங்க, மனிதன் தான் முக்கியம். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ருவாண்டன்ஸ், மனிதன் தான் முக்கியம். எங்களால் ஒரு இனப்படுகொலைக்கு அப்புறம் எங்களால் வந்து ஒரு சமாதானத்தை எட்ட முடியுது, அமைதியை எட்ட முடியுது அப்படின்னா எல்லா நாடுகளாலையும் எந்த நிலைமையிலையும் வந்து எட்ட முடியும். இதுக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க, ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு. மன்னிக்க மட்டும் வந்து நம்மளால் மன்னிப்புங்கிறது இருந்ததுனால தான் இந்த நாடு வந்து மீண்டும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருந்ததுக்கு காரணம். ஸோ நம்மளும் அதை மனிதம் மற்றும் மன்னிப்பு, இதுதான் வந்து உலகத்திலேயே முக்கியமான தேவைப்படுற வார்த்தைகள் இப்போது. ஸோ பல்வேறு நாடுகள் இன்னுமே வந்து இந்த இனப்பகைகளை தூண்டி வந்து குளிர்காஞ்சிட்ருக்காங்க. அது நம்ம பண்ணுற ஒரு சின்ன இந்த டிவிஷன் பாலிட்டிக்ஸ் கூட என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது இன வேறுபாடாக இருக்கலாம், இல்லை மத வேறுபாடாக இருக்கலாம், இல்லை எந்த வேறுபாடும் இருக்கலாம். மனிதத்தை இல்லாமல் இப்படி வந்து எந்த ஒரு வேறுபாட்டு மூலியமாக வந்து மக்களை பிரித்தோ இல்லை மக்களை வந்து அந்த பகைமையை உண்டாக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து அந்த 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 வன்மம் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் வெளிப்படும், இந்த மாதிரி இதாகுங்கிறது தான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்ல வர்றது. நம்ம மொத்தத்தில் வந்து மனிதன் தான் முக்கியம். இனிமேல் வந்து இயற்கையோட பிரச்சனைகள் தான் நமக்கு மிகப்பெரிய லெவலில் சவாலாக இருக்க போகுது, இயற்கை பேரழிவுகள். ஸோ அதிலிருந்து காக்கணும்னா நம்ம மனித இனம் ஒன்றா இருக்கணும். ஓகேவா, இந்த குட்டி ஸ்டோரியை ரொம்ப லாங்காக சொல்லிட்டேன், ஹிஸ்ட்ரி ஓவராக போயிடுச்சோ. ஸோ பரவாயில்ல விடுங்க, ரொம்ப சங்கடமாக இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அந்த நாடு. ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் காலனியாக இருந்ததுனால பெல்ஜியன் அவங்களுக்குன்னு ஒரு மொழி கிடையாதுங்க, ஃப்ரெஞ்சு மொழி தான் வந்து அவங்க பெல்ஜியம்லேயும் பேசுனாங்க அந்த பெல்ஜியன் காலனைசேஷனாக இருக்கும்போதும். கின்யார் வந்தா தான் இந்த நாட்டோட தேசிய மொழி. பட் ஆனால் அஃபிஷியல் மொழி 4 மொழி இருக்குங்க. கின்யார் வந்தா, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு மற்றும் ஸ்வாஹிலி. பக்கத்து நாடுகள்லாம் ஸ்வாஹிலி பேசுகிறாங்களே, அதனால் ஸ்வாஹிலி. ஸோ இந்த நாடுமே அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆனால் தேசிய மொழி வந்து கின்யார் வந்தா தான். இந்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளே வந்து கின்யார் வந்தா பேசிக்கிறாங்க, டுட்சி, ஹுத்து, துவா எல்லாருமே. ஸ்கூல்ல எல்லாம் இப்போ வந்து முதல்ல வந்து காலனிங்கிறதுனால ஃப்ரெஞ்சில் தான் இருந்தது. பட் ஆனால் இந்த 2000ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு போயிடுவோம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க இப்போ டோட்டலாக இப்போ இங்கிலீஷ்க்கு மாறிட்டாங்க. சில பேருக்கு ஃப்ரெஞ்ச் தெரியுது, பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பேசிக் இங்கிலீஷ் தெரியுதுங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஹிஸ்ட்ரி. அதே சமயம் அதிலிருந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து விடுபட்டு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறதுக்கும் உலகத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். எவ்வளோ ஒரு மோசமான இதிலிருந்தும் வந்து நம்பிக்கையும் மன்னிப்போட இதுவும் இருந்தால் முன்னேறலாம், நம்ம வந்து உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ருவாண்டா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி இருக்கும், நிறைய கட்சிகள் இருக்கும். அது உங்களுக்கு இந்த நாடு, அதாவது ஜனநாயகம். இது இங்கே வந்து சிங்கிள் பார்ட்டி தான். ஆனால் இந்த பார்ட்டி வந்து இந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுல தான் இவங்க குறிக்கோளாக இருக்கிறதுனால இது வந்து மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ பெரிய லெவலில் இவருக்கு வந்து எதிர்ப்புகளோ இல்லை இதுவோ இல்லை. ஸோ ஒரு சிறந்த ஒரு நாட்டோட பிரதமராக வந்து நம்ம பால் காகமே வந்து ஆண்டுட்டு தான் இருக்கார். ஸோ இதுதான் விஷயம். ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மைனாரிட்டியில் உள்ளவர், நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா டுட்சி இனத்தை சேர்ந்தவர். இந்த டுட்சி இவங்க மனசுக்குள்ளே அது இருந்ததுன்னா அது விடுவாங்களா சொல்லுங்கள் மக்கள்? அதெல்லாம் இல்லை, நாட்டுக்கு எது முக்கியமோ அதான் முக்கியம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்ததுனால இப்போ எல்லோரும் வந்து சமாதானமாக போய் இதாக இருக்காங்க. இது தொடரணும் அப்படின்னு நம்பிட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க. ஒரு நிரந்தர பிரசிடெண்ட்டாகவே ஆகிட்டார் பால் ககாமே. ஸோ இங்கே தான் அந்த கிரேவ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மக்கள் பண்ணது இந்த சிட்டி ஃபுல்லாக எல்லாமே ரத்த கடை படிஞ்சது அந்த 100 நாட்கள். அதனால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியலைங்க, அப்படி இருந்தது. பட் என்னென்னா நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு இது பண்ணிட்டோம், இப்போ கூட அந்த இனப்படுகொலையும் இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது பாருங்களேன் உலகத்தில். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனப்பகையை, இந்த இன வெறியை வந்து மனசுக்குள்ளே ஊட்டிக்கிட்டே இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான் இது. எல்லோரும் ஒன்று தான், உழைச்சாதான் சோறு, எல்லோரும் சமாதானமாக சந்தோஷமாக வந்து வேலையை பார்த்து குடும்பத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொன்றும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. காரணமே இந்த இனப்பகையை வந்து பொலிட்டிஷியன்ஸும் சரி இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி வந்து தூண்டி விட்டு வன்மத்தை மனசுக்குள்ளே ஏற்றி தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இனிமேலாவது வந்து உலகத்தில் சமாதானம் வரணும், மனிதம் தலைத்தோங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எனது ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு வரலாற்று பேரழிவு நடந்த இடத்துலேருந்து சோகமாக அப்படியே வெளியேறுவோம். கிகாலி ஜெனோசைட் மெமோரியல் ஹிஸ்ட்ரியில் ஒரு கரும்புள்ளி தான் இது தொடரக்கூடாது. இந்த நாடை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு மற்ற நாடுகளும் வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் உழைச்சி நாட்டை முன்னேற்றணும், நம்மளும் முன்னேறிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். நன்றி. போகலாம் வாங்க. அனாதையான குழந்தைகள்,
ஒரு சில பேர் மோஸ்ட்லி நிறைய பேர் கொண்டுட்டாங்க. அவங்களையெல்லாம் வந்து இங்கே இருக்க மக்களே தத்தெடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்காம துட்சி இன குழந்தைகள்லாம் வந்து அனாதையாக இருந்தவங்கள ஹுத்து இன மக்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி மக்கள் வந்து அந்த ஒரு அவங்களோட தான் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறை வந்து அவங்க வந்து புரிஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து மாற்றிக்கிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இப்போ வரைக்கும் இந்த இனப்பகை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். முன்னேறி இருக்கவே முடியாது இந்த நாடு. நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. கிமிரங்கோ மார்க்கெட். யூ கோ. ஹவ் மச்? 1.5. ஓகே, 10 கிலோமீட்ரு, $1 $90. ஓகே தான் வாங்க. இங்கே எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. பெருசு ஜாஸ்தியும் சொல்கிறது இல்லை. 10 கிலோமீட்டருங்க $90 தான் கேட்குறாரு. ஜென்ரலாக கிலோமீட்டருக்கு $10 அந்த ரேஞ்ச் ஆட்டிருக்குது. ஓகே பிரதர், வி கோ கிமிரங்கோ. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பஸ் இல்லாத காரணம் இது ஏதோ ஒரு இது போயிட்டுருக்குங்க, ஒரு சைக்கிளிஸ்டோட இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த 10 நாள் வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இது கிடையாது. இங்கே போட தான் எடுத்துக்கணும். சுற்றுச்சூழல் இதுக்காக இங்கே நிறைய அந்த சுற்றுச்சூழல் இதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நான் இறங்கிட்டு பேசுவோம் என்னென்னு. ஒன்று இது, இன்னொன்று வந்து மாதம் ஒரு நாள் லாஸ்ட் சாட்டர்டே வந்து உமுயங்காவா, அது கரெக்டாக தெரில எனக்கு. உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்னு பார்த்து. அது வந்து உங்களுக்கு மக்களே வந்து ரோட்டில் இறங்கி தெருக்கெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. குப்பைகள்லாம் எடுத்து போடுறது, கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுறது, தன்னோட நாட்டையே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் ஒரு நாள் மக்களே வந்து ரோட்டில் இறங்கி சுத்தம் பண்ணுறதுலாம் வேறு லெவல் இதுங்க, சீரியஸாகவே. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரு 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 ருவாண்டன் இனிமேல் வந்து முன்னேறணுங்கிற அந்த ஒரு அத்தனையும் மறந்துட்டு நாட்டுக்காக இது பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம் தான். இங்கெல்லாம் பஸ் இருக்குதுங்க, குட்டி குட்டி பஸ்ஸு. நம்ம இதிலே பாரலாம் விடுங்க. பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பு இல்லை, பஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ் விட்ருக்காங்க. இந்த பச்சை கலர் பஸ் போட்டு பாருங்க. இன்னொன்று மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார் ஃப்ரீ டே. யாருமே கார் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இதை சுற்றுப்புறச்சூழல் மாசு வந்து குறைக்கிறதுக்காக. பொல்யூஷன் கண்ட்ரோல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. அந்த 100 நாட்களில் ஜினோசைட் நடந்த அந்த 100 நாட்களில் நினச்சி கூட பார்க்க முடியல. ஃபுல்லாக எல்லாம் இங்கே வந்து மனுஷங்களோட சடலங்களாக தான் இருந்தது. ஒரே ரத்தம், இது தலை வெட்டப்பட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு சாகடிச்சிருக்காங்க. அருவாள், கத்தி, கம்பு, துப்பாக்கி. ரோட்டில் வந்து வர்றவங்களை ஐடி கார்டை காட்ட சொல்லி வீடு வீடாக வந்து எல்லா விதத்துலேயும் வந்து டுட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேடி போய் வந்து கொண்டாங்க அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. என்னத்தை சொல்கிறது? போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இவருக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், இவருக்கு கொடுத்துருக்கோம். RFI ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்க, ருவாண்டா ஃபாரன்சிக் இன்ஸ்டியூட். அது வேறு, சாரி, நம்ம இந்த RFI நினச்சிட்டோம். நம்ம பார்த்த RFI சும்மாவா சொன்னாங்க க்ளீனர் சிட்டி இன் ஆஃப்ரிக்கான்னு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசே க்ரீனர் சிட்டி இன் ஆஃப்ரிக்கான்னு வச்சுக்கலாம். இதை சத்தியமாக இதை பார்த்தா இதை ஒரு ஆஃப்ரிக்கா மாதிரியே இல்லைங்க. யூரோப்பில் உள்ள ஒரு மவுண்டெயின் டவுன் மாதிரி இருக்குது. மிதமான வானிலை, பச்சை பசேல் மரங்கள், அன்பான மக்கள். யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபுல்லாக நாட்டு கொடியே இன்னும் பார்க்கல. இங்கே பாருங்க, இதாங்க UCI ரோடு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குதுங்க. 10 டேஸாக நடக்குது கிகாலியில். சைக்கிளிஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் ஒரு கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங்ஸு. பட் ஆனால் இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தங்கமான கண்ட்ரி இது. பயப்படவே தேவையில்லை போலீஸ்க்கு, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் ருவாண்டா பார்லமெண்ட்டுங்க இது. எங்கே பார்லமெண்ட்? இது உள்ளதான் பார்லமெண்ட்டு. அதெல்லாம் எடுக்க முடியாது, உள்ளெல்லாம் போக முடியாது. பட் அட்லீஸ்ட் வெளியிலேருந்து காட்டிக்கலாம். நாட்டோட பார்லமெண்ட்டுங்க இது. ஸோ இதில் தான் 60% பெண்கள் தான் வந்து இதாக இருக்காங்க, மந்திரிகளாக இருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி.
ஸோ உமன் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரைட்ஸில் வந்து ருவாண்டா முன்னாடி நிற்கிது. எல்லாத்துலேயுமே சரி, ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்லா மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் முன்னுதாரணமாக எடுத்து முன்னேறதுக்கு ருவாண்டா வந்து ஒரு இதாக இருக்குங்க, முன்னுதாரணமாக இருக்குது. ஆர்ஜிபி பில்டிங் எல்லா இடத்துலையும் அங்கங்கே இந்த ருவான் போலீஸ் இருக்காங்க, பிளாக் அண்ட் இதில் போட்டு. இந்த ஊரில் இந்த இது மாதிரி எதுவும் இல்லைங்க, இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா. கோவமாக வருது இந்த பெல்ஜியன் இவங்க மேலே. எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. ஆள்றது நாட்டை வந்து கொள்ளையடிச்சது மட்டும் பத்தாமல் இனவெறியை தூண்டி விட்டு ஒருத்தர் உயர்ந்தவன் ஒருத்தர் தாழ்ந்தவங்கிற ஒரு இனப்பகையை கிரியேட் பண்ணி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வச்சு அவங்க போய் 30 வருஷம் கழித்து அது வெடித்து ஒரு இனப்படுகொலையாக மாறுதுன்னா என்னத்தை சொல்கிறது. அது வந்துன்னா அந்த ஹுத்து மக்கள் வந்து அந்த இவங்க இருந்தபோது, பெல்ஜியன் இருந்தபோது இவங்களுக்கு தானே இது கொடுத்துருந்தாங்க, துட்டீஸ் மக்களுக்கு. அதனால் வந்து அந்த ஒரு பகை, அந்த ஒரு என்ன சொல்கிறது, காலங்காலமாக நம்ம வந்து கீழே இருக்கோமே அப்படிங்கிற அந்த கோபம் வந்து மனசுக்குள்ளே இருந்து தான் கடைசியாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக மாற்றிட்டாங்க இனப்படுகொலையை. நீங்கள் எங்களை எத்தனை வருஷம் கொடுமைப்படுத்துறீங்களாடா, மேலே இருந்து நாங்கள் உங்களை பண்ணுறோன்னு அதை அந்த இதை காரணமாக காட்டி அதை பழி வாங்கிட்டாங்க குத்தூஸ் வந்து இவங்கள மற்றவங்கள. என்னத்த சொல்கிறது. ருவாண்டா அங்கே பாருங்க, இந்த ருவாண்டா எதுக்கு ஃபேமஸ்ஸு உலகிலேயே? அது அதிகமாக மனுஷ குரங்கு கொரில்லா இருக்கிறது வந்து ருவாண்டாஸ் தாங்க. 3 நாடுகள் அதிகமாக இருக்கிற மனுஷ குரங்கு ருவாண்டா, பக்கத்து நாடு உகாண்டா, டிஆர்சி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஆனால் அதிகமாக நம்பர்ஸில் அதிகமாக இருக்கிறது இந்த ருவாண்டாவில் தான். இதை வந்து வல்கனோஸ் நேஷ்னல் பார்க்குன்னு கண்ட்ரியோட நார்த் வெஸ்ட்டில் ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குங்க. அங்கே தான் மவுண்டன் கொரில்லாஸ் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு பெர்மிட் வாங்கணும், அதை பார்க்கணும்னா எவ்வளோ தெரியுங்களா? $1500 அமெரிக்கன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 1,40,000 செலவு பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் கைடுக்கு கூட கூட்டு போகணும், கம்மியாக போக முடியாது. கைடுக்கு ஒரு $200-300 கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $1,50,000 இருந்தால் மட்டும்தான் அந்த கொரில்லாவே நம்ம போய் பார்க்க முடியும் வல்கனோஸ் நேஷ்னல் பார்க்கில். சீப்பாக பார்க்கணுன்னா டிஆர்சியில் பார்க்கலாம், $400 தான் பர்மிட்டுக்கு. பட் ஆனால் அங்கே வந்து சேஃப்டியாக இல்லாததுனால அதிகமாக டூரிஸ்ட் அங்கே போகிறதில்ல. பக்கத்து நாடு உகாண்டாலையும் பார்க்கலாம், அங்கே வந்து உங்களுக்கு $800 சார்ஜ் பண்ணுறாங்க பர்மிட்டுக்கு. ஸோ ப்ளஸ் ஒரு 200 கைடுக்கு போட்டால் கூட $1000 செலவு பண்ணணும் கொரில்லா பார்க்குறது. கொரில்லா தவிர சிம்பான்சியும் இருக்குது, அது கொஞ்சம் சீப்பு. ஆனால் அது வேறு நேஷ்னல் பார்க்கில் இருக்குது, நாட்டோட சவுத்தில். ஸோ கொரில்லா ட்ரெக்கிங்கு, சிம்பான்சி ட்ரெக்கிங்கு, இது ரெண்டுமே உகாண்டா, ருவாண்டா, டிஆர்சியில் ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு அது தாங்காது. நம்ம நல்லா வளர்ந்து ஒரு வேளை நமக்கு மிகப்பெரிய இது கிடைக்கும் போது நம்ம வந்து செலவு பண்ணி பண்ணுவோங்க. 1 லட்சம் டிஆர்சி போகும்போது ட்ரை பண்ணலாம். டிஆர்சி இன்னொரு ஆஃப்ரிக்கா விசிட்டில் சேர்த்துப்போம். இந்த தடவை கூட ட்ரை பண்ணேன், வீசா கிடைக்கிறது சிரமமாக இருந்தங்காட்டி அதை கட் பண்ணியாச்சு. இன்னொன்று புருண்டி நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் முதல் எபிசோடில். இங்கேருந்து 60 கிலோமீட்டரில் தான் புருண்டி பார்டர். ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு புருண்டிக்கு ஏதோ பிரச்சனை ஏற்றுறது, அதனால் பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, லேண்ட் பார்டரை ரொம்ப நாளாக. அதில் போக முடியாது புருண்டி. நான் டென்சானியாவில் இருந்து கூட புருண்டி என்ட்ராக இருந்திருக்கலாம். அப்படி என்ட்ராக இருந்தோம்னா திரும்பவும் நம்ம டென்சானியாக்குள்ளே போயிட்டு தான் ருவாண்டாக்குள்ளே வந்திருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பார்டர் க்ளோஸ்ட். ஸோ முடிவு பண்ணிட்டேன், சரி புருண்டி வேண்டாம், நம்ம இன்னொரு சீசனில் வேறு எங்கேயாவது ஆட் பண்ணிக்கலாம் டிஆர்சி போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு. பாவர்ட்டி லைனுக்கு கீழே, வறுமை கோட்டு கீழே இருந்தது வந்து 60% இருந்தது 2000. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25% குறைச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வறுமை வந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த ருவாண்டா நாட்டில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி இந்த நாடு பயணிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இது வந்து சாத்தியமாச்சு இத்தனை 25 வருஷத்தில். லேண்ட் ஆஃப் ஹில்ஸுங்கிறதுனால எல்லாமே பாருங்கள், ஸோ மேடும் பள்ளவுமாக இருக்கும் இந்த நாடே. ஸோ நடக்கிறது கொஞ்சம் சிரமம் மேடுனால. சாப்பாட்டு கடை, குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டு, ஒரு பார்பர் ஷாப்பு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் போகிறது அப்படியே இந்த நாட்டோட கலாச்சாரத்தை ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதையும் தெரிஞ்சுட்டு மதிய லஞ்சு சாப்பிடுங்கிறதுக்காக தான் 2 in 1. இன்னொன்று இந்த டூயல் ப்ரைஸிங்கு அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே. டூரிஸ்ட்டை பார்த்தா மற்ற நாடுகளில் ஜாஸ்தி சொல்லுவாங்க ரேட்டு, ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவுமே ருவாண்டாவில் கிடையாது. ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜெனோசைடுக்கு அப்புறம் மக்கள் மனம் திருந்தி ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டாங்க. அதுதான் உண்மை.
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு அந்த மண் ரோட்டுக்கே வந்திருக்கோம். இந்த ரோடு தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வந்தாச்சுங்க கிமிரங்கா ஏரியா. ஸோ இதுதான் அந்த கிமிரங்கா மார்க்கெட். எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள், போடா வச்சுட்டு. I'm fine. How are you? I'm good. You're friendly. How are you? I'm fine. My name is Prince. Nice to meet you. My name is Kumar. Nice to meet you. Okay, welcome to Kimirongo Market. Kimiranga Market. Thank you, brother. Because me, I'm garden for this market. I can show you everything you need for this year. No. I can just walk around. No problem. Yeah. No. It's okay. It's okay. Thank you, brother. 1000 fine கொடுத்துட்டாருங்க. ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். இங்கே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. மற்ற நாடுகள் மாதிரி ஒரே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஃபைன் பிரதர். All good brother. Yeah, this is Kimirongo Market. Kimiranga Market. Yeah, I go. Inside, we're gonna show you everything. No need a guide. I can go. Okay. No, it's okay. Okay, no problem. ஓகே, சரிங்க. ஒரு 5 minutes கழிச்சு உள்ளே போகலாம். நல்லா இருக்கு இந்த ஏரியாவே.